கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட வாரப்பட்டி ஊராட்சியானது 10 கிராமங்களை கொண்ட பெரிய ஊராட்சி ஆகும். ஊராட்சியில் மொத்தம் 9620 பேர் வசித்து வருகின்றனர். மேலும் ஊராட்சியில் உள்ள 10 கிராமங்களில் 35 மேல்நிலை தொட்டிகள், 11 தரைமட்ட தொட்டிகள், 5 கிணறுகள், 28 ஆழ்துளை கிணறுகள் ஆகியவற்றை கொண்டு பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. குடிநீரை விநியோகம் செய்ய 10 தண்ணீர் விநியோகிப்பவர்கள் பணிபுரிகின்றனர். ஊராட்சியை தூய்மையாக வைத்திருக்க 15 தூய்மை காவலர்கள் மற்றும் 4 துப்புரவு பணியாளர்கள் பணியாற்றுகின்றனர். (2020) முதல் 2025 வரை கடந்த 5 ஆண்டு காலகட்டத்தில் நடைபெற்ற மக்கள் பணிகள். கொரோனா காலகட்டத்தில் ஊராட்சி மக்களின் பாதுகாப்பிலும் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதிலும் முனைப்புடன் செயல்பட்டு பொதுமக்களுக்கு தேவையான தடுப்பூசி முகாம்களை அதிகமாக நடத்தியும் பொதுமக்களுக்கு அரிசி, பருப்பு, காய்கறிகள் அடங்கிய தொகுப்புகள் வழங்கப்பட்டது. கொரோனா சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கபசுப குடிநீர் பஞ்சாயத்து சார்புலேயே சப்ளை பண்ணியிருந்தாங்க. அது நாங்கள் போய் எடுத்துகிட்டு ஊரோட எல்லாமே சப்ளை பண்ணாங்க. அதுபோக அந்த கொரோனா முடிகிற சமயத்தில் பொதுமக்களுக்கெல்லாம் சில நலிவடைந்த குடும்பத்துக்கெல்லாம் உணவு தானியங்கள், அரிசி, பருப்பு இதெல்லாம் வீடு வீடாக டெலிவரி பண்ணியிருக்கிறோம். வாரப்பட்டி பஞ்சாயத்து மூலமாக எங்களுக்கு கொரோனா காலங்களில் எவ்வளோ எங்களுக்கு உதவிகள் செய்து ஒவ்வொரு நோயாளியை காப்பாற்றக்கூடிய செயல்கள் ரொம்ப ஈடுபட்டு எல்லா உதவிகளும் செய்து கொடுத்தாங்க. பொதுமக்களின் வசதிக்காகவும் நிர்வாக வசதிக்காகவும் புதிதாக ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடம் சிறப்பாக கட்டப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. ஊராட்சியில் உள்ள பொதுமக்கள் வீட்டு விசேஷங்களுக்கு பயன்படுத்த 20 டேபிள் மற்றும் 200 சேர் வாடகை இல்லாமல் பொதுமக்கள் சிறந்த முறையில் பயன்படுத்தி வருகின்றனர். சேர், டேபிள்ஸ், பந்தல் வசதி போன்றவை இந்த பஞ்சாயத்திலே செய்து வருகிறார்கள். இது போன்ற நிகழ்ச்சியை செய்ததனால் நமது கோவை மாவட்டத்திலேயே வாரப்பட்டி பஞ்சாயத்து சிறந்ததொரு பஞ்சாயத்தாக விளங்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம். குளத்துப்பாளையம் கிராமத்தில் உள்ள ஆதி திராவிடர் நலப்பள்ளி குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக புதிய கட்டிடம் மற்றும் பள்ளியை சுற்றி சுற்றுச்சுவர் அமைத்து மாணவர்களுக்கு பாதுகாப்பான கல்வி வழங்க வழிவகை செய்யப்பட்டது. குளத்துப்பாளையம் கிராமத்தில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கென புதிதாக சமுதாய நலக்கூடம் அமைக்கப்பட்டுள்ளது. ஊராட்சியில் ஏற்கனவே வழங்கப்பட்ட இலவச வீட்டுமனை பட்டாவிற்கு இடம் ஒதுக்காதவர்களுக்கு இடம் அளந்து வழங்கப்பட்டுள்ளது. மேலும் புதிதாக விண்ணப்பித்தவர்களில் தகுதி வாய்ந்த பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டுள்ளது. வாரப்பட்டி ஊராட்சி சந்திராபுரம் கிராமத்தில் நாங்கள் 12 வருஷமாக வாடகை வீட்டில் வசித்து வந்துட்டு இருந்தோம். இங்கே இலவச பட்டா கொடுத்துருந்தாங்க. ஊராட்சி முழுவதும் வீடு இல்லாத தகுதி வாய்ந்த நபர்களுக்கு கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் மூலம் வீடு கட்ட நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கொஞ்ச நாள்லேயே கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் மூலமாக எங்களுக்கு வீடு வந்துடுச்சு. சிறந்த முறையில் பணி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. முதல்வரின் கிராம சாலைகள் திட்டத்தின் கீழ் நமது ஊராட்சியில் உள்ள 80% சாலைகள் மறுசீரமைக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வழங்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 20% சாலைகளும் மறுசீரமைப்பு செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. தார் சாலை, போக்குவரத்து வசதி எல்லாமே செய்து கொடுத்துள்ளார்கள். வாரப்பட்டி ஊராட்சியில் பொது சுகாதார பணிகள் மேற்கொள்ள சொந்தமாக ஊராட்சிக்கென டிராக்டர் வாங்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் சுகாதார பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. டெய்லி காலையில் ஒரு 8 மணி அளவில் இங்கே ஆகிற அனைத்து வேஸ்டேஜ் குப்பைகளையும் வாரப்பட்டி பஞ்சாயத்தின் வண்டி அனைத்தையும் எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். மிக சிறப்பாக செயல்படுகிறார்கள். புதிதாக குளத்துப்பாளையம் மற்றும் சந்திராபுரம் கிராமங்களில் அங்கன்வாடி கட்டிடம் கட்டப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. ஊராட்சி பொதுமக்களின் துக்க நிகழ்வுகளுக்கு தேவையான அமரர் ஊர்தி சேவை ஊராட்சி சார்பாக இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. எந்த ஊராட்சியில் இல்லாத வகையில் இந்த ஊராட்சியில் ஒரு இல்லத்தில் ஒரு மரணம் ஏற்பட்டால் அவர்களுக்கு உண்டான அடிப்படை வசதிகள் செய்து தரப்படுகிறது. அவர்களுக்கு ஆம்புலன்ஸ் வசதிகள், டேபிள் சேர் வசதிகள் அனைத்தும் அவர்கள் ஊராட்சியின் மூலமாகவே ஏற்பாடு செய்து தருகிறார்கள். கந்தம்பாளையம் கிராமத்தில் உள்ள அங்கன்வாடி கட்டிடம் CSR நிதியின் மூலம் மறுசீரமைப்பு செய்யப்பட்டுள்ளது. சடையஞ்செட்டிபாளையம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் பழுதடைந்த பள்ளி கட்டிடங்கள் பராமரிக்கப்பட்டு மாணவ மாணவிகளுக்கு நல்ல சூழ்நிலையில் கல்வி பயில வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. நம்முடைய ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் மிகுந்த ஒத்துழைப்புடன்
இந்த பணியினை செவனே செய்து கொடுத்துள்ளார். இப்பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியர் திரு சுப்பையன் சார் அவர்களுடைய மகனார் திரு எஸ் வெங்கடேஷ் அவர்கள் பள்ளி கட்டட பராமரிப்பு பணிகள் மற்றும் தரைதள ஓடுகள் பதிப்பு பணிகளையும் சிறப்பாக செய்து கொடுத்துள்ளார். வாரப்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட அனைத்து கிராமங்களிலும் அத்திக்கடவு குடிநீர் வசதி ஏற்பாடு செய்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. நல்ல தண்ணி வந்து ஊருக்குள்ளே வருதுங்க. அங்கே தான் போய் எடுத்துகிட்டு இருந்தேன். ஊருக்குள்ளே வருதுங்க. எல்லா சலுகையும் எங்களுக்கெல்லாம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. வாரப்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட அனைத்து கிராமங்களிலும் முறையான தெருவிளக்கு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. கரண்ட் இல்லைனாலுமே சோலார் லைட் ஒன்று போட்டு கொடுத்துக்கிறாங்க. கரண்ட் இல்லைனாலும் லைட் எரியுங்க. சுல்தான்பேட்டை கிராமத்தில் SS நகர், குமரன் நகர், சிவசக்தி நகர், விநாயகா நகர், முல்லை நகர், ருக்மணி நகர், ஸ்ரீகுமரன் நகர், சொர்ணபுரி அவென்யூ, மதுரை வீரன் கோவில் முதல் குட்டை வரை உள்ள பகுதி, அப்துல் கலாம் நகர், லட்சுமி நகர், வசந்தம் நகர், சக்தி நகர், யூனியன் ஆஃபீஸ் முதல் கருப்பராயன் கோவில் வரை ஆகிய அனைத்து பகுதிகளிலும் முறையான தெருவிளக்கு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. எல்லா ஊருக்குமே மின் விளக்குகள்லாம் வந்து நிறைய மாற்றி கொடுத்து நிறைய வசதி செஞ்சு கொடுத்துக்கிறாங்க. வாரப்பட்டி ஊராட்சியில் அனைத்து பகுதிகளிலும் மண் சாலைகளை கான்கிரீட் அல்லது தார் சாலை அல்லது பேவர் பிளாக் சாலையாக மேம்படுத்தப்பட்டு பொதுமக்கள் சென்று வர வசதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் பழுதடைந்த சாலைகள் புதுப்பிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. வாரப்பட்டி பஞ்சாயத்தில் எங்களுக்கு தேவையானதை எங்கள் ஊர் பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணி கொடுத்துட்டாங்க. 90% நாங்கள் கேட்டதை செஞ்சு கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு மனப்பூர்த்தியமாக இருக்குது. நாங்கள் என்ன வேணும்னு கேட்டோமோ எங்களுக்கு வாரப்பட்டி பஞ்சாயத்தில் கிராம சபை கூட்டத்தில் கொண்டு போய் நாங்கள் மனு கொடுத்தோம்னா எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு எதுவும் செய்யாதே இது வரைக்கும் ஒன்றும் இல்லை, கேட்டதை செஞ்சு கொடுத்துட்டாங்க. குடிநீர் தேவையை கருத்தில் கொண்டு அனைத்து பகுதிகளிலும் குடிநீர் தேவைக்கேற்ப மேல்நிலை தொட்டி, சம்ப் மற்றும் புதிய பைப்லைன்கள் அமைக்கப்பட்டு முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா குடிநீர் வசதி வந்து இது வரைக்கும் இல்லை, முதல்ல வரைக்கும் இல்லை. நாங்கள் ரொம்ப தூரம் போய் தான் தண்ணி எடுத்துகிட்டு வர மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ வந்து அத்திக்கடவு தண்ணி ஃபெசிலிட்டிஸ் வந்து எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சுல்தான்பேட்டை கிராமத்தில் உள்ள குட்டை மற்றும் ஏரிக்கரைகள் சுத்தம் செய்யப்பட்டு மரக்கன்றுகள் நட்டு கம்பி வேலி அமைத்து இயற்கையான சூழல் நிலவும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. தண்ணி பற்றாக்குறை இல்லைங்க. எங்கள் ஊரில் பொறுத்தளவு வந்து தண்ணி தேவைக்கு அதிகமான தண்ணி அந்த அளவுக்கு இருக்கிற அளவுக்கு நீர்வள ஆதார அமைப்பு பண்ணி கொடுத்துக்கிறாங்க ஊராட்சி மன்றத்திலிருந்து. சுல்தான்பேட்டை கிராமத்தில் பாய்தறி பகுதியில் உள்ள 5 ஏக்கர் நிலம் சுத்தம் செய்யப்பட்டு அதில் மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளது. குடிநீர் வசதி, தெருவிளக்கு, சாலை வசதி எல்லாமே செஞ்சுருக்குறாங்க. குளத்துப்பாளையம் கிராமத்தில் பொதுமக்களுக்கு நீண்ட நாள் கோரிக்கையான அத்திக்கடவு குடிநீர் வசதி ஆதி திராவிடர் காலனியில் உள்ள முனியப்பச்சி கோவில் அருகிலேயே பயன்படுத்தும் வகையில் சின்டெக்ஸ் டேங்க் அமைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் பல வருட கோரிக்கையான நியாய விலைக்கடை வாரப்பட்டி கிராமத்திலேயே அமைக்கப்பட்டு செயல்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. நாங்கள் 30 வருஷமாக ரேஷன் கடை இல்லாமல் ரொம்ப போராடி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. 2 கிலோமீட்டருக்கு அந்தல தான் ரேஷன் கடை இருந்ததுங்க. பயங்கரமாக கூட்டமாக இருக்குதுங்க. அப்புறம் வயசானவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. எடுக்க முடியாமல் தூக்கிட்டு வர முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டுருந்தாங்க. இப்போ ரேஷன் கடை கொண்டு வந்துட்டாங்க. அரிசி பருப்பு எல்லாமே ஓடுறாங்க. எல்லோரும் வாங்கி பயனடைகிறாங்க. வாரப்பட்டி கிராமத்தில் பொங்கல் தினத்தன்று நடைபெறும் கிராம விழாவிற்கான விழா மேடை சிறந்த முறையில் அமைத்து தரப்பட்டுள்ளது. இந்த ஊராட்சி மன்ற நிர்வாகத்திடம் நாங்கள் ஒரு வேண்டுகோள் வைத்தோம். மேடை அமைத்து தர வேண்டும் என்று. எங்களுடைய கோரிக்கையை உடனே பரிசீலித்து அடுத்த ஆண்டே எங்களுக்கான அந்த மேடையினை மிக சிறப்பாக நாங்கள் எதிர்பார்த்ததை விடவும் மிக சிறப்பாக அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் இந்த ஊராட்சி மன்ற நிர்வாகிகள். குளத்துப்பாளையம் முதல் வாரப்பட்டி வரை செல்லும் தார் சாலை கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேல் பழுதடைந்து கிடந்தது. பொதுமக்களின் 10 ஆண்டுகால கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு பழுதடைந்த தார் சாலை புதிதாக அமைக்கப்பட்டுள்ளது. இப்போ அருகாமையில் இருக்கக்கூடிய 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய துவக்கப்பள்ளி செல்வதற்கும் கூட தார் சாலை சரியாக செப்பனிடப்படாத நிலையில் இந்த நிர்வாகம் அதையும் செப்பனிட்டு கொடுத்திருக்கிறது. புளியமரத்துப்பாளையத்தில் மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்கும் முக்கிய இடங்கள் மற்றும் தேவையான இடங்களில் மழைநீர் தேங்காத வண்ணம் வடிகால் வசதி செய்யப்பட்டுள்ளது. சடையஞ்செட்டிபாளையத்தில் மழைக்காலங்களில் நிலத்தடி நீரினை உயர்த்தும் பொருட்டு புதிதாக குட்டை அமைக்கப்பட்டுள்ளது. மழை காலத்தில் தண்ணியெல்லாம் வெளியில் போயிட்டு இருந்தது. அது குட்டை ஒன்று கேட்டிருந்தோம். அதே மாதிரி குட்டை ஒன்று போட்டு கொடுத்துருக்குறாங்க.
அந்த குட்டைக்குண்டான மழைநீர் வடிகால் கால்வாய் வந்து காங்கிரீட்டு சைஸில் போட்டுட்டு ஒரு 150 மீட்டருக்கு அதுவும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. பூசாரிபாளையம் கிராமத்தில் அத்திக்கடவு குடிநீர் அனைத்து பகுதிகளுக்கும் சென்றடையும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வாட்டர் வந்து ஒரு இடத்துல கூட இல்லாமல் இருந்தது, அது 5 இடத்தில் கொடுத்துருக்கிறார்கள். நாங்கள் நீண்ட நாள் கோரிக்கையாக தார் வசதி கேட்டிருந்தோம், அதை வந்து இந்த ஊராட்சி மன்றம் சொன்னதுமே நிறைவேற்றி கொடுத்துட்டாங்க. ஆழ்துறை கிணறு போன சம்மர் சீசனில் தண்ணி கம்மியாகி போச்சு. நாங்கள் மறுபடியும் ஒரு 200 அடி எக்ஸ்டெண்ட் பண்ணி பைப் போட்டு மோட்டாரெல்லாம் மாட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. அதனால தண்ணி பிரச்சனை வந்து எங்களுக்கு குடிநீர் பிரச்சனை வந்து பூர்த்தி ஆயிடுச்சு. 39 லைட் அடிச்சிருந்ததுங்க. மற்ற லைட்டுக்கு பூரா இருட்டாக இருந்தது, அந்த இடத்துக்கெல்லாம் பூரா விளக்கு போட்டு ஜம்முன்னு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கந்தம்பலத்திலேருந்து சடஞ்சிட்டு வளைக்கு மட்டும் தார் சாலை போட்டு 10 வருஷம் மேலே ஆச்சுங்க, டேமேஜாக இருந்தது. அதை கேட்டிருந்தேன். அது உடனடியாக இந்த ஒரு 6 மாத காலத்தில் எல்லாம் போட்டு எல்லாம் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஊருக்குள்ளே காங்கிரீட்டு ரோடு வந்து அதுவும் ஒரு 15 வருஷம் ஆச்சுங்க. இப்போ கேட்டதுனால 300 மீட்டருக்கு பக்கம் எல்லாம் நீட்டாக 2 அலையும் எல்லாம் எடுத்து விட்டு போட்டு நீட்டாக காங்கிரீட் ரோடு போட்டு ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துட்டாங்க. வாரப்பட்டி ஊராட்சியின் மூலம் டெங்கு காய்ச்சல் வந்த கிராம பகுதியில் எல்லா இடங்களிலும் மருந்து தெளிக்கக்கூடிய காரியங்களும் உத்தமமாக இருந்ததை அதை மறக்க முடியாது. தெருவிற்கு 30 விளக்கு மட்டும்தான் இருந்துச்சு. தெருவிளக்கு 10வது மறுபடியும் மீண்டும் வேணும்னு கேட்டதுனால மொத்தமாக ஒரு 70 விளக்கு போட்டு ஊர் மக்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்துருக்காங்க. களை செடிகள் மற்ற இதெல்லாம் வந்து அகற்றித்தர எப்பொழுது கேட்டாலும் உடன் வந்து அந்த இடங்களெல்லாம் சுத்தம் செய்து சுகாதார வளாகமாய் மாற்றி தந்ததுக்காக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். 2020 வார்பட்டி ஊராட்சி மன்ற தலைவராக பணியாற்ற என்னை தேர்வு செய்த ஊராட்சி பொதுமக்களாகிய அனைவருக்கும் நன்றி.